வணக்கம், என் பேர் நெய்வேலி சீனிவாசன். நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன், டிவிகேவுடைய உண்மையான உறுப்பினர். அதேபோல் தளபதி அவர்கள் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று இந்த தமிழக மக்களின் வளனுக்காகவும் நலனுக்காகவும் பாடுபட்டு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை செம்மைப்படுத்திட அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடன் பங்கு பெற்ற அனைத்து அமைச்சரவை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல மது போதை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க படிப்படியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நேரடியாக முற்றிலும் ஒழிக்கப்பட முடியாது, ஆனால் படிப்படியாக ஒழிக்க முடியும். அதற்குண்டான நடவடிக்கைகளை தளபதி அவர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும். அவர் காவல்துறை கட்டுப்பாட்டில் முழு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் போதை கலாச்சாரத்தில் இருப்பவர்களை. முதல்ல வரவேற்கப்படுகிறது. எதனால வரவேற்கப்படுகிறதுனா, இன்னைக்கெல்லாம் 30 கோடி செலவுன்னா தான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணுங்கிறத உடைச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் 30 கோடி செலவு பண்ணணும், நீ முதல்ல ஒரு 20 கோடி இருந்தால் தான் உனக்கு சீட்டுன்னு திராவிட கட்சிகள் எல்லாமே வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது உங்கள்கிட்ட எவ்வளோ செலவு பண்ணுவேன், 20 கோடி செலவு பண்ணுவீங்க இல்லை எத்தனை கோடி செலவு பண்ணுன்னு தான் கேட்பாங்க. அதில் ஒவ்வொரு வேட்பாளரும் மக்களை எல்லாம் கெடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 முதல் 2000 வரைக்கும் எல்லாம் கெடுத்து வச்சுருந்தாங்க. இது இவர் உடைச்சிருக்கிறாரு. அதே சமயம் இப்போ இந்த மது போதையில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்றணும்னு சொல்கிறது, அது நான் என்னோட ஒரு தகப்பனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பெற்றோர்களாக இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதே சமயம் நான் ஊழலற்ற ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி போட்டு கடைசியில் வழக்கம் போல் அது ஊழல் பண்ணாமல் இருக்கணும். முதல்ல ஊழல் பண்ணுறவங்களெல்லாம் ஜெயலலிதா மாதிரி அடுத்த நிமிஷமே பதவி விட்டு தூக்கிடுவோம். அப்போ தான் ஆளுமையான ஆளாக தெரியும். அவரே சொன்னார், ஒன் மேன் ஷோவாக தான் நான் இருக்கிறேன், எது தவறு நடந்தாலும் நான் தட்டி கேட்பேங்கிறாரு. முதல்ல அங்கே அமைச்சர்களை தட்டி கேட்கணும். ரெண்டாவது கனிம வளங்களையே கடத்தக்கூடாது, ஆற்று மணல்லே கொள்ள போகக்கூடாது. இது எல்லாமே அவர் பாதுகாக்கணும். நம்ம இயற்கை வளங்கள் பாதுகாத்தா தான் மழை பெய்யும், நல்ல ஆட்சி அமையும். இவர் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார், அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அரசு பணிகள் நிறைய காலியாக இருக்குது, அதை அவர் நிரப்பணும். அது இளைஞருக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கொடுத்து வேலைகள் எல்லாம் சேர்த்தணும். அரசு பணியில் முறைப்படி லஞ்ச லாவணிகள் இல்லாத அரசு அமைஞ்சா இவர் அசைக்கிறதுக்கு அடுத்த எம்ஜிஆர் இவர் தான். சார் வணக்கம், நான் திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் சார். எங்கள் தொகுதியில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் விக்னேஷ் அண்ணன் போட்டியிட்டார் சார். அதில் பெரிய பெரிய ஆளோட அவர் போட்டியிட்டார் சார். ரொம்ப கடுமையான போராட்டத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சார். இந்த வெற்றி விக்னேஷ் அண்ணன், மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெகன் அண்ணன் அவரும் ரொம்ப உறுதுணையாக இருந்தார் சார். இதனால் விஜயண்ணன் பெரும்பான்மையான வெற்றி பெற்றிருக்காரு சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயண்ணன் சிறந்த பணி செய்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். முதலமைச்சர் ஆகிட்டாரு, கையெழுத்து போட்டாங்க, எவ்வளோ மகிழ்வாக இருக்குது சார்? ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது சார். இந்த நாள் எங்களால் மறக்கவே முடியாது சார். ஒரு சாதாரண மக்களும் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகலான்றத விஜய் சார் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு சார். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அவர் வராதுக்கு முன்னாடி. இப்போ அதெல்லாம் மீறி பதவி ஏற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி எது பிரச்சனைனாலும் திமுக கேள்வி எழுப்பிட்டு. ஆமாம் சார். இப்போ எந்த பிரச்சனைனாலும் உங்களை கேள்வி எழுப்புவாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார்? அண்ணன் கண்டிப்பாக சிறப்பாக ஆட்சி பண்ணுவார் சார். சரியான முறையில் பண்ணுவார் சார். அண்ணன் இன்னைக்கு நிறைய திட்டத்தை சொல்லியிருக்காரு சார். நான் மிக சிறப்பாக செய்வேன், என்னோட டைம் இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். இது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சார். சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எதுவுமே மக்களுக்கு எப்படி சொல்கிறது, இலவச திட்டங்கள் எதுவும் செய்யலைன்னா சிறப்பான ஆட்சியாக இருந்தால் கூட போதுமானது சார். அண்ணன் என்னைக்கும் நிரந்தர முதல்வர் சார். கண்டிப்பாக சார். இந்த தடவை 108 தொகுதி வின் பண்ணாரு சார். அடுத்த தேர்தல் அப்படி கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனில் 2031 வரும்போது சார் கட்டாயம் 234 தொகுதியுமே அண்ணன் ஜெயிப்பாரு சார். கட்டாயம் ஜெயிப்பாரு சார். பெரும்பான்மை இல்லாமல் நிறைய. ஆமாம் சார். அண்ணன் உண்மையாலும் அண்ணன் இந்த ஒரு 5 நாளாக ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருப்பார். கண்டிப்பாக இருந்திருப்பார் சார். அத்தனையும் தாங்கிட்டு ரொம்ப பொறுமையாக சாதிச்சிருக்காரு சார். ரொம்ப இது பொறுமையின் வெற்றின்னு தான் சார் இன்னைக்கு சொல்லணும் சார். இந்த ஆட்சி தாங்கிறது கடினம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சிக்கிறாங்க சார். எல்லாமே சொல்லுவாங்க சார். விஜயன் கட்சி ஆரம்பிச்ச இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு அவர் கையில பொறுப்பை கொடுத்துட முடியுமான்னு கேட்டாங்க சார். அதையும் சாதிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்திருக்காரு சார். நேர்மையான வழியில செஞ்சா யாரா இருந்தாலும் ஆட்சி செய்யலாம் சார். அண்ணன் சிறப்பா செய்வார் சார். கண்டிப்பா விஜய் சார் அரசியல்ல எல்லாரும் விமர்சனங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தவிர்க்கிறது தான் பார்ப்பாங்க. ஆமா சார். ஆனா தொடர்ச்சியா அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகையோட தொடர்பு பற்றி பேசுறாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் கூட வந்துட்டே இருக்காங்க. அது ஒரு நெருக்கடியா அந்த மாதிரிலாம் சார் ஊர்ல வந்து 1000 பேர் எது வேணுமாலும் சொல்லுவாங்க சார். அவங்களோட பார்வைக்கு தப்பா கூட இருக்கலாம் சார். அது அவங்க பழகுற நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை கொச்சைப்படுத்துறாங்க சார். அது வந்து தவறான விஷயம் சார். இப்போ அதான் திமுகவினர் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து கலந்துட்டு மாதிரி அவங்களோட தலைவருக்கு அந்த மாதிரி ஃபேமிலி அப்படின்ட்டு வர்றது அப்பா அம்மா தவிர வேறு யாரும் வரல, குழந்தைங்க வரல அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க சார். அதோட பர்சனல் நமக்கு தெரியல சார். அன்னி அதிவிரைவில் கண்டிப்பா வருவாங்க சார். கண்டிப்பா வந்து சமாதானமாகி வீட்டுக்கு வருவாங்க சார். நன்றி.